கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிரபல ரவுடியை அவரின் சிறை நண்பனே வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சகோதரி குறித்தான கேலி கிண்டல் பேச்சுதான் நடந்த கொலைக்கான காரணமா? தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள சத்யா நகர் உப்பளத்தில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தென்பாகம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 26 வயதான சீனு, தூத்துக்குடி சத்யா நகரைச் சேர்ந்தவர். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சீனு கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்று அன்றிரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேரல் ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அப்போது அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அதில் சீனுவை கடைசியாக கோட்ஸ் நகரைச் சேர்ந்த கபில் என்பவரோடு பார்த்ததாக சில நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். கபிலுக்கும் சீனுவுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பேரூரணி சிறையில் இருந்தபோது நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கபிலின் சகோதரி குறித்து சீனு தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. பலமுறை கபில் சீனுவை எச்சரித்தும் அவர் சகோதரி குறித்த அவதூறான பேச்சை நிறுத்தவில்லை. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கபில் சீனுவை தீர்த்து கட்டுவதற்கு தக்க சமயம் பார்த்து காத்திருந்துள்ளார். அதன்படி சம்பவத்தன்று கிறிஸ்துமஸ் கேரலில் கலந்து கொண்ட சீனு அன்றிரவு சத்யா நகரில் உள்ள வீட்டின் பின்புறம் படுத்து உறங்கியிருக்கிறார். அப்போது கபில் அவருடைய நண்பர்களான சக்தி, ஜெயசுராஜ், நவநீதன், மதியழகன், முகேஷ், ஆகாஷ் மற்றும் 16, 17 வயதுடைய 2 சிறார்கள் உட்பட 10 பேருடன் சென்று சீனுவிற்கு சுத்து போட்டிருக்கிறார். முதலில் உருட்டுக்கட்டையால் சீனுவை சரமாரியாக தாக்கிய கும்பல், அதன் பிறகு இதற்கு மேலும் இவரை விட்டு வைக்க கூடாது என அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 8 பேரை சிறையிலும் மீதமுள்ள 2 சிறார்களை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கணவன் வீட்டில் இளம்பெண் இறந்த விவகாரத்தில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைரோடு அருகே உள்ள ராமராஜபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜுக்கும் சடையாண்டிபுரத்தைச் சேர்ந்த சிவகாமிக்கும் 7 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி உள்ளது. இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் சிவகாமியிடம் வரதட்சணை கேட்டு கணவன் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவகாமி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவரது உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே சமயம் சிவகாமியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.